வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ டெக்அப்ஸ் தமிழில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. கேமரா வாங்கட்டுமா இல்லைனா ஃபோன் வாங்கட்டுமா? அதுவும் நான் வந்து புதுசாக கண்டென்ட் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த கேள்வியை வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டென்ட் கிரியேட்டரே நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, எதுக்கு இப்போ 1 லட்ச ரூபா 50,000 ரூபா அந்த ரேஞ்சில் நம்ம போடும்போது கேமராவே கிடைக்குது. ஆமாம், ஃபோட்டோ எடுக்க நான் கேமரா வாங்கிட்டு போயிடுவேனே அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது பேச வேண்டியது. இப்போ நான் வந்து அதிகமாக கேமரா எடுப்பேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபோனில் எடுக்கிறீங்க. அதிகமாகலாம் இல்லை, ஃபோனில் மட்டும்தான் எடுக்கிறேன். ஃபோனில் எடுக்கிறீங்க, வேறு வழி தெரியல. ஏன்னா இதில் என்ன ஃபேக்ட்னா, ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் இப்போ வந்து நான் வந்து ஒரு வாரத்துக்கு 3 வீடியோ போடுறேன். ஆனால் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சரி 10 வீடியோ கிட்ட போடுவார். அதுதான் பவர் ஆஃப் ஃபோன். அது ரெண்டு மூணு ஆஸ்பெக்ட்ல சொல்லலாம்டா. ஒன்று, ஃபர்ஸ்ட் டெடிகேஷன் அண்ட் டைம். அது ரொம்ப அதிகமாக நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம கேமரா டெடிகேட்டடா ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீங்க வந்து டைம் இருக்கு, அதே நீங்க கரியரா பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா கேமரா போறது தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். கண்டிப்பா. இப்போ அதுவே வந்து எனக்கு டைம் ரொம்ப லிமிட்டடு, ஓகேயா? அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு கேமரா மட்டும் மெயின்டைன் பண்றதா தான் யோசிச்சு. இப்போ சைட் பிசினஸா யூடியூப்குள்ள வரேன், ஒரு ஸ்மால் யூடியூபரா நான் சொல்றேன், ஒரு சின்ன ஒரு கிரியேட்டர். இப்பதான் நீங்க சேனல் ஸ்டார்ட் பண்றீங்கிறப்ப இப்போதைக்கு நான் வரேன் அப்படிங்கிறப்ப போனே போதுமானது. ஏன்னா அதுலயே நல்லா வந்துருது, கிட்டத்தட்ட ஈக்குவல் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம கிளாரிட்டி வைஸ் சொல்ல முடியாது, நார்மலா ஒரு நார்மலா வீடியோ பாக்குறவங்களுக்கு அது பெருசா தெரிய போறது இல்ல. அதுதான் ஓகே. எடிட்டிங்ல உன்னோட மேஜிக் எல்லாம் காமிச்சிட்டேன்னா அது போனால் அடி கேமராவான்னு தெரியாத அளவுக்கு பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் கேமரா பத்தாது, அது கூட ஒரு கிட் லென்ஸ் கூட உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே இம்ப்ரெஸ் பண்ணுமானா தெரியாது. ஸோ அதுக்குன்னு போன்ல நம்ம ஈஸியா அதாவது 0.5x 1x 2x அப்படி போயிட்டே இருப்போம். ஆனா கேமரால நம்ம வரணும்னா 0.5க்கு நீங்க தனியா லென்ஸ் வாங்கணும், 1x தனியா லென்ஸ் வாங்கணும், 5x தனியா லென்ஸ் வாங்கணும். ஆமா, அதாவது 5xனா இதெல்லாம் நம்ம வந்து இப்போ கிட் லென்ஸ் இல்லாம தனித்தனியா வைட் ஆங்கிள் லென்ஸ், அதுக்கப்புறம் ஜூம் லென்ஸ் அந்த மாதிரி தனியா வாங்குற மாதிரி இருக்கும். ஒன்று. அடுத்து எங்கனாலும் போகும்போது நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா, ஒரு கண்டென்ட் கிரியேஷன் ஆஸ்பெக்ட்ல யோசிக்கும் போது கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ட்ரைபாட் வேணும். ஃபர்ஸ்ட் கேரி பண்ணிட்டு போக முடியாது. இப்போ நானே கேமரா எடுத்துட்டு வரல ப்ரோ, வெறும் ஃபோன் மட்டும்தான் கையில் இருக்கு. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது பேட்டரி. எல்லா கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் 1 ஹவர்லாம் கொடுக்காது, உங்களுக்கு 1/2 மணி நேரம் கூட சில கேமராஸ்லாம் கொடுக்கும். அந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் கூட ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க அப்படி. ஏன்னா இப்போ A7 III யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பழசு தான், ஆனால் அதுலேயுமே நம்ம தாராளமாக வீடியோ எடுக்கலாம். எனக்குலாம் வந்து லைக் 5-6 வீடியோ கூட நம்ம எடுக்கலாம். அந்த 5-6 வீடியோனா ஒரு வீடியோ என்ன லென்த் வரும்? ஒரு வீடியோ லைக் 10 to 15 minutes அந்த மாதிரி 5 வீடியோ 6 வீடியோ ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு பேட்டரி லைஃப். அது நம்ம வந்து 4K ல எடுக்கறோமா? என்ன 4K ஃபுல்லா 4K ல மேக்ஸिमम அதுல 8 பிட் னு நினைக்கிறேன், 8 பிட். சோ இது எல்லாமே வந்து அந்த ப்ளே பண்ணும். இப்போ இதுவே வந்து 1080p ல எடுத்ததானா இன்னும் பேட்டரி லைஃப் பெட்டரா இருக்கும். சோ இது வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தா, அவுட்டோர் போறோம்னு வைங்க, கண்டிப்பா நம்ம ஒரு 2 பேட்டரி எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போறது சேஃப், அவுட்டோர்ல போய் ஷூட் பண்ற ஐடியால இருந்தோம்னா. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, இப்போ நிறைய கேமராஸ் வந்து ஸ்டூடியோ குவாலிட்டியில யூஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்ட் பவர்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் இதுவே வந்து வெளியில சுத்திட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஃபோன் ஏன் ஃப்ரெண்ட்லியா மாறுது அப்படின்னும் போது, இப்போ நம்ம சொன்ன மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ், ஒரு பவர் பேங்க் இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து டக்குன்னு கொஞ்ச நேரத்திலே சார்ஜ் ஏறிடும். இது கேமராலே நம்ம அது ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனா அது என்ன விஷயம்னா இதெல்லாம் கேரி பண்ணிட்டு போறது கஷ்டம். ரெண்டாவது வந்து நம்ம கிம்பல் இல்லாம எடுக்க முடியாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து என்னன்னா, ஸ்டெபிலிட்டி இது ஃபோன் அளவுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது கேமரா. அதுக்கு தான் நம்ம கையில வச்சு நம்மளால எடுக்க முடியாது. இல்ல ஒரு சிலர் அதுக்கு தான் வராங்க. இன்ஸ்டா 360 வாங்குவேன், கோப்ரோ வாங்குவேன். அது வந்து ஆக்ஷன் கேமரா கேட்டகரியில வந்துடும். ஆமா, அதை வச்சு எடுக்க முடியுதான்னு பார்த்தா அது இப்போ வேற லெவலில் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுலயும் நீங்க 4K மாதிரியான விஷயங்கள் 60 FPS 120 FPSலாம் புஷ் பண்ண முடியும், நல்லாவே எடுக்குதுங்க. ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்கு. பட் இங்க எனக்கு என்ன அட்வான்டேஜ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன் டிவைஸ் நான் வந்து வீடியோ எடுப்பேன், 4K எடுக்கணும்னாலும் சரி, இல்லை 1080p எடுக்கணும்னாலும் சரி. அண்ட் இதில் வந்து நான் டெப்த் ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணி போர்ட்ரேட் வீடியோ எடுப்பேன். அண்ட் இந்த வீடியோவை நான் கலர் கரெக்ஷன்லேருந்து எல்லாமே கேலரி ஆப்லேயே கூட பண்ணலாம். அதை தவிர பண்ணவே கூட தேவையில்ல ப்ரோ. அப்படி இதில் எடுக்கிறதே நல்லா தான் இருக்கு. அதை தாண்டி இன்னும் எடிட் பண்ணா மாறிடும்னு வச்சுக்கேன். அதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து சாம்பிளாக அட்டாச் பண்ணியிருப்பேன். எப்படின்னா LG V30 வந்து ரெட் கேமரா கூட கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ ஒருத்தர் போட்டிருப்பார், ஒரு கிரியேட்டர். வேற லெவலில் இருக்கும், செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக இருக்கும். அவ்வளோ பழைய LG V30 தெறிக்கி விட்டுருக்கும். ஸோ இந்த இடத்துல சிம்பிளான ஃபேக்ட் என்னன்னா, அடுத்து இதுலேயே நான் வந்து ஒரு வீடியோ எடிட்டர் வச்சிருந்தேன்னு வைங்களேன். இப்போ நான் ட்ராவல் பண்ணுறேன், இப்போ இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறேன், கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு கடையை பற்றி கவர் பண்ண போகிறேன்னு வச்சுக்கேன். அந்த கடையில் வந்து இருக்கிற கிரேசியான ஆப்பிள் டீல்ஸ் எல்லாம் இருக்குது, ஐஃபோன் டீல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றதுக்காக நான் இங்கேருந்து போகிறேன். போகும்போது நான் போகிறேங்கிறதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போகிற வழியே அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டே போகிறேன். அது எல்லாத்தையுமே அங்கேயே எடிட்டரில் அட்டாச் பண்ணி அப்படியே நான் என்ன பண்ணிடலாம்னா அப்லோடும் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரே ஒரு டிவைஸில் பண்ணுறேன். முன்னே என்ன பண்ணா, ஒரு கேமராக்கு இப்போ சொன்ன மாதிரி நிறைய கேமராக்கு தேவையான நிறைய ஆக்சஸரி, மெமரி கார்டுலாம் வாங்கணும், அதுவும் இருக்கு. நல்ல மெமரி கார்டு வாங்கணும். சரி, அது கூட பரவாயில்ல, ஏதோ ஒன்று வச்சுக்கிறாங்க.
அதுக்கான ரீடர் அண்ட் இப்போ இருக்கிற லேப்டாப்லாம் சொல்லவே வேணாம், டைப் சி போர்ட் மட்டும் தான் வருது. அப்படி இருக்கும்போது இதுக்கான எக்ஸ்டென்ஷனு, ரீடரு, இந்த ஆப்ஷன்ஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து லேப்டாப்பில் தூக்கி போட்டு லேப்டாப்பில் எடிட் பண்ணி நான் இப்போ என்ன வேணும்னா எனக்கு ஒரு ஹாட்ஸ்பாட் டிவைஸ் இருக்கணும். ஹாட்ஸ்பாட் டிவைஸ் வச்சு லேப்டாப்பை பவர் பண்ணி அப்போ தான் நான் வந்து என்ன பண்ணணும்னா யூடியூப்ல இதுக்கு அனுப்பணும். அப்படி இல்லையா லேப்டாப்லேருந்து திரும்ப நான் ஃபோனுக்கு அனுப்பி அதுலேருந்து நான் அப்லோட் பண்ணணும். ஏன்னா இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணணும்னா தம்ப்நெயில் வைக்கணும்னா ஃபோன்லேருந்து போட்டால் தான் தம்ப்நெயில் வைக்க முடியும். அதான் இல்லை நம்ம திருப்பி சொல்ல வர கருத்துன்னா டைம் நிறைய இருக்கு அப்படின்னா நீங்கள் அது பண்ணலாம். குவாலிட்டி வைஸ் பார்த்தோம்னா கண்டிப்பாக கேமரா பெட்டராக இருக்கும், அதில் மாற்று கிடையாது. கேமரா நல்லா இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா என்னைக்கு அழிஞ்சு போயிருக்கும். இந்நேரம் அது அழிஞ்சு போயிருக்கணும். கேமரா வந்து டெடிகேட்டட் கேமரால வந்து குவாலிட்டி இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். ஏன்னா குவாலிட்டி அந்த டெப்த்து நமக்கு அந்த அதாவது நம்ம வந்து அந்த பேக்ரவுண்ட் பிளர் இருக்கு இல்லையா, அது வந்து இதில் நம்ம ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வர்றோம், அதில் நம்ம மேனுவலாக கொண்டு வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும், நேச்சுரலாகவே வந்துடும். உண்மைதான், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் டைம் நீங்கள் நிறைய அதில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு டெடிகேட்டட் கேமராவா இல்லாட்டி ஒரு ஃபோனா அப்படிங்கிறது. இன்னொன்று என்னதான் ஃபோனில் வந்து நம்ம ரா வீடியோ மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சாலும் அதுக்காக மொக்கன்லாம் சொல்ல வரல, நல்லா தான் இருக்குது. ரா வீடியோ மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து போட்டு எடிட் பண்ணுறதுக்கு இதில் நீ இதெல்லாம் மெனக்கிறதுக்கு ஏன் நேரம் போய் ஒரு கேமராவில் எடுக்க வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம சொல்கிறோம்ல ப்ளக் அண்ட் ப்ளே, அந்த மாதிரி இப்போ வீடியோ வந்து நான் பிளக் அண்ட் ப்ளே ஆஸ்பெக்ட்ல யோசிச்சேன்னா, ஏன்னா யூஎஸ்பி அப்படி தான் ஃபேமஸ் ஆச்சு. ஒரு யூஎஸ்பி இப்போ மைக்ரோ யூஎஸ்பியாக இருக்கட்டும் இல்லாட்டி டைப் சியாக இருக்கட்டும், அது எப்போ ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் அடாப்டர் மாதிரி ஒன்று போட்டு அதில் மவுஸ் கீபோர்ட்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது எல்லாரும் வியப்பா பார்த்தாங்க, இன்னும் இப்பெல்லாம் பண்ணுறேன். அப்புறம் பென்ட்ரைவ் மைக்ரோ யூஎஸ்பி பென்ட்ரைவ்லாம் வந்துச்சு. டாப்னு கனெக்ட் பண்ணாமா, ஃபோனில் இருக்கிற டேட்டா அதுக்கு ப்ராசஸ் பண்ணாமா, அப்படியே அனுப்பிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கு. இந்த அளவுக்கு அந்த பிளக் அண்ட் பிளேங்கிற ஒரு விஷயத்த இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னா ஒரு கிரியேட்டர் ஆஸ்பெக்ட்ல ஒரே டிவைஸில் அதுலேயே நான் வீடியோ எடுப்பேனா டிஃப்ரெண்ட் இப்போ சொன்ன மாதிரி தான் பல என்னனாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அல்ட்ரா வைட் வேணுமா, 1x வேணுமா, 3x வேணுமா, 5x வேணுமா, 10x சிம்பிளிஃபைடா வந்துருது ஃபோன்ல எல்லாமே. அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட் கேமரா நாலேஜ் வந்து எல்லாத்துக்குமே கேமரா நாலேஜ் இருக்குமா அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியாது. அப்படி இருக்கிறவங்க வந்து அதாவது கேமரா நாலேஜ் இருக்காது, பட் அவங்களோட ஒர்க்குக்காக தேவைப்படும். அப்போ வந்து அவங்க தாராளமா ஃபோன் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதுக்கு தான். ஓகேயா? ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சொல்லணும்னு வைங்களேன். ஃபைனலாக இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா ரெண்டுமே தான் நான் வேணும்னு சொல்லுவேன். ரெண்டுமே ஃபோனும் வேணும் தான். இதில் என்ன ஹைலைட் சொல்லலாம் தெரியுமா? மேபி கேமரா வச்சுக்கிட்டே ஃபோன் வச்சிருக்கேன் அப்படின்னா ஃபோன் நான் வந்து அப்போ 30K ஃபோனே எனக்கு போதும். கேமராவோட ஃபோன் வச்சிருக்கேன்னா, இதுவே கேமரா இல்லாமல் ஃபோன் வச்சிருக்கேன் போது தான் என்ன ஆயிடுதுன்னா ஒரு 40-50 போகிற மாதிரி ஆயிடுது. ஃபோர்ஸ் பண்ணி தள்ளப்படுறோம். ஏன்னா இன்னும் பெட்டரான குவாலிட்டி வேணும், பெட்டரான கண்ட்ரோல் வேணும் அப்படின்னும் போது அப்போ என்ன ஆயிடுதுன்னா இப்போ நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிட்டு இருந்த மாதிரி தான் S23, iPhone 15 அதுக்குள்ளே போகிற மாதிரி ஆயிடுது. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும், டெலிவர் ஆகிற ரிசல்ட் பெட்டராக இருக்கும். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கேமராவோட மேட்ச் பண்ணிடுவாங்க. ஓரளவுக்கு பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் கேமரா டெடிகேட்டராக வச்சிருக்கீங்க, ஒரு ஆல்ஃபாவோ இல்லாட்டி கனான்லேயே கூட ஏதாவது ஒரு கேமரா ஒரு 50K அந்த மாதிரி பட்ஜெட்டில் ஒரு கேமரா வாங்கிட்டீங்கன்னா டன். அது வாங்கிட்டீங்கன்னா அழகாக இந்த மாதிரி ஒரு ட்ரைபாட போட்டு உட்காந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதை தவிர என்ன ஒன்றா பேசிக்காக ஒரு ஃபோன் இருந்தாலே போதும். ஏன்னா இப்போ தான் 7+ Gen 3 பேஸ்டு ஃபோனு, 8s Gen 3 பேஸ்டு ஃபோன்லாம் 30,000 கிடைக்குது. நம்ம அந்த ஃபோன் போதும். அதில் நீங்கள் எதுனாலும் இதில் இருக்க கண்டென்ட் அதில் தூக்கி போட்டு அனுப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா இப்போ ஆண்ட்ராய்ட் பவர்டு கேமராஸ் இன்கேஸ் நான் ஓப்பன் சோர்ஸ் தானே தூக்கி உள்ள தூக்கி போட்டு குவிக் ஷேரை வந்து இப்போ கேமராவில் இருக்குன்ற பட்சத்தில் கேமராலையும் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ப்ளூடூத் ஆல்ரெடி நீ பார்த்துருக்கலாம். மிரர்லேருந்து எல்லாமே என்னென்னமோ பண்ணலாம். சோனி கேமராஸில் சொல்லுவாங்க சோனி ஃபோன் வச்சு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலான்னு. இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்போ என்ன ஆயிடும்னா நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே மினிமைஸ் ஆகும். கேமராவில் எடுப்பேன், ஒயர்லெஸ்ஸாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ ஆல்ரெடி ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெடிகேட்டட் கேமரா யார் பண்ணியிருக்காங்களோ அந்த கம்பெனியே சாஃப்ட்வேர் கொடுத்துருப்பான். அதுக்கெல்லாம் அதை வந்து நீங்கள் பிசியில் வச்சிருக்கணும், இதுலேருந்து நீங்கள் அதுக்கு அனுப்பிக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா இன்னும் ஓப்பனாக பண்ணி இன்கேஸ் வந்து இப்போ ஒரு கேமரா வந்து பவர்ட் பை ஆண்ட்ராய்டுன்ற ஆஸ்பெக்டில் வரும்போது என்ன ஆகிடும்னா அப்போ இந்த குவிக் ஷேர் மாதிரியான விஷயங்கள், ஒயர்லெஸ் ஷேரிங் மாதிரியான சாஃப்ட்வேர் சைட்ல இன்னும் கொஞ்சம் கேமராவில் பண்ணாங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. போகிற போக்கில் பார்த்தா நம்ம இந்த மாதிரியான இப்போ எஸ்ஓசிஸ்லாம் பார்க்குறோம்ல, இதில் ஏதாவது ஒரு சில எஸ்ஓசி கொண்டு போய் கேமராக்குள்ள சொல்லி நல்ல பெரிய கேமராக்குள்ள வச்சுட்டு இதில் இருக்கிற மாதிரி போஸ்ட் ப்ராசஸிங் எல்லாம் உள்ள தூக்கி விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. என்னன்னாலும் பண்ணலாம். எனிதிங் இஸ் பாசிபிள். அவங்க எதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இதுக்குள்ளே நிறைய லாஜிக்ஸ் இருக்கும், அது எல்லாமே அவங்க தான் அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக சொல்லணும்னா டைம் இருக்குது, பட்ஜெட் இருக்குது, நான் பொறுமையாக உட்காந்து எதனாலும் பண்ணுவேன், இதுதான் என் பேஷன், இதுதான் என்னோட ஃபியூச்சர் அப்படின்னா கேமரா. இல்லை எனக்கு டைம்லாம் பத்தாது ப்ரோ, ஏதோ இருக்கிற டைமில் அப்படி இப்படி ஒப்பேத்திட்டு இருக்கேன், கிடைக்கிற டைமில் டக்குன்னு வீடியோ பண்ணணும், ரொம்ப கம்மி டைமில் நான் நிறைய கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய மாதிரியான ஒரு நிலைமையில தள்ளப்பட்டிருக்கேன், எங்கே போனாலும் வீடியோ எடுக்கணும். ஃபேக்ட் தானே. என்னன்னா நம்மளால ஒரு கன்க்ளூஷன் சொல்ல முடியாது. உங்களோட இந்த யூஸ் கேஸ் பொறுத்து தான், உங்களோட நீட் என்ன மாதிரி இருக்கு, உங்களுக்கு டைம் என்ன மாதிரி இருக்குங்கிறத பொறுத்து நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணுமே தவிர நம்மளால சொல்ல முடியாது. நம்மளால என்னத்த சொல்ல. ஸோ அதான் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தாங்க என்றைக்குமே ஜெயிக்கும். ரைட்டா? ஓகே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கேமராவா ஃபோனா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்கள் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மெயினாக? இப்போ நீங்கள் கண்டென்ட் கிரியேஷன் ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்குவோம். கேமரா அதிகமாக இருக்கா, ஃபோன் அதிகமாக இருக்கா? வேறு லெவல்.
ஸோ அதனால நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். இருக்கேன் சிவபரணி. டேக் கேப்ஸ் தமிழ். நன்றி. பை.